ஹலோ கைஸ், நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இப்பொழுது ஓபிஎஸ் அண்டு வந்து பார்த்திங்கன்னா டிடிவி தினகரன் சந்திப்பு நடத்தினாங்க. அந்த சந்திப்பில் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு முடிவுகள்லாம் எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இவர்களுக்கு ஒரு ட்விஸ்ட்டாக என்ன வச்சாங்க அப்படின்னா, இவங்க கட்சியில் இவங்க கூட இருந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோட கட்சிக்கு போய் சேர்ந்துட்டாங்க. அதாவது தாய் கழகமான அஇஅதிமுகவுக்கு போய் சேர்ந்துட்டாங்க. இந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இருந்தவங்களும் ஓபிஎஸ் சைடு இருந்தவங்களும். இந்த ஓபிஎஸ் வந்து டிடிவி வந்து பார்த்திங்கன்னா நேற்று முன்தினம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அவங்க சந்திப்பில் வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றிணைந்து செயல்படுவோம். துரோகி பழனிசாமி, எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா கட்சியில் இடம் இல்லை, அவரை தூக்கிட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஆட்சியை கொடுப்போம். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாம் இணைஞ்சு போராட்டம் செஞ்சு வந்து பார்த்திங்கன்னா கட்சி வந்து வழிமுறைப்படுத்துவோம், எங்ககிட்ட தான் சின்னலாம் இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். அதற்கு முரணாக வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு தலைவர்கள் வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடியோட கட்சியில் வந்து போய் சேர ஆரம்பிச்சிட்டாங்க. இதை கேட்ட டிடிவி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பணால் ஆகிட்டார் அப்படின்னு தாங்க சொல்லலாம். இந்த ஓபிஎஸ் சென்ற இடமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவர் தங்கறதுக்கே இடம் இல்லைங்க, அந்த நிலையில் இருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் சசிகலா அம்மையார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதுக்கெல்லாம் காரணம் யார், இதுக்கெல்லாம் விதை போட்டது யார், ஓ பன்னீர்செல்வம். புரியுதுங்களா? நல்லா உங்களுக்கே தெரியும் நல்லா. அதாவது வந்து பார்த்திங்கன்னா அம்மா இறந்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் வந்து பார்த்திங்கன்னா இவரை வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் கிரியேட்டிவ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை வந்து பார்த்திங்கன்னா சசிகலா அம்மா வந்து நிறுத்தினாங்க. பட் இவர் தான் எடப்பாடியை வந்து தூண்டி சசிகலா சைடு இருந்து இழுத்துட்டு வந்துட்டார். சசிகலா இருக்கிற டீமில் வந்து நம்ம இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. ஆனால் இப்பொழுது இவரே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா டிடிவி எல்லாம் இது நீக்கினா தான் சசிகலா அம்மையாரை வந்து கட்சியில் நாங்கள் சேர்த்துவோம் அப்படின்லாம் சொல்லியிருந்தவர், இன்றைக்கி டிடிவி கிட்ட போய் சேர்ந்துக்கின்னு எடப்பாடி பழனிசாமி ஒரு துரோகி, அப்படி ஒரு பச்சவந்தி, அப்படி இப்படின்னு சொல்கிறதெல்லாம் என்ன நான் சொல்லுங்கள். சசிகலா அம்மையார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாங்கள் இணைந்து நான் வந்து அரசியலுக்கு வரதா இருந்தால் நான் வந்து இந்த தனித்தனி பிச்சு ஓட்ட மாதிரி இருக்கிற கட்சியில் நான் வரமாட்டேங்க. நான் ஆதரிக்கிறது முழுவதும் பார்த்தீங்கன்னா ஒன்றிணைந்த அதிமுகவை தாங்க ஆதரிக்கிறேன். அப்படியே ஆதரித்து வந்தாலுமே ஓ பன்னீர்செல்வத்துக்கு எனக்கும் தனிப்பட்ட பல விஷயங்கள் இருக்குது, அதையெல்லாம் தீர்க்கப்பட்டால்தான் அவருடன் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நான் கட்சியில் வந்து செயல்படுவேன் அப்படின்ற மாதிரி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோட தலைவர் டிடிவியோட சொந்தக்கார அதாவது சசிகலா அம்மையாரும் சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த ஓபிஎஸ் ஒரு வெக்கக்கேடே இல்லாமல் எங்கே இடம் கிடைக்குமோன்ற மாதிரி இப்போ திமுகவுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. திமுகவோட பி டீம் ஓபிஎஸ் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்துலேயே ஆள்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.